ஹே காய்ஸ், நான் இப்போது ரீசெண்டாக ஹேர் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் அதுக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணதே இல்லை. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு பாக்ஸ் கட் அடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் எங்கள் அம்மா என்னை விடவே மாட்டாங்க. எப்போ ஹேர் கட் பண்ணுறதுனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு திட்டு வாங்கிட்டே தான் ஹேர் கட் பண்ணுவேன். ஒரு டைம் நான் பாக்ஸ் கட் அடிச்சுட்டு வீட்டாண்ட வந்தேன். அப்போ எங்கள் அம்மா என்னை அடித்து துவைச்சி திருப்பியும் அதே கடையில் முடிவெட்டு அமுச்சு விட்டாங்க. நானும் போய் கட் பண்ணேன். அங்கே எல்லாம் என்னை பச்சிச்சு ஒரே அசிங்கம் போச்சு. எனக்கு தெரியல அப்போ ஏன் நான் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தாங்க. உண்மையாலுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை எல்லாருமே அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கனால எனக்கு பிடிச்சிருந்துச்சான்னு எனக்கு தெரியல. பட் இப்போ ஏன் நான் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் கட் பண்ணேன்னா, பெரிய வெப் சீரிஸில் பின்னு சாஃப்டா சகதி சொல்லோ, அப்புறம் நான் கொஞ்சம் வெப் சீரிஸு இந்த மாதிரி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் முடியல. எங்கே நம்மளை கலாய்ச்சிருவாங்களோங்கிற ஒரு பயத்திலே இருந்துட்டு இவ்வளோ நாளாக. இப்போ தான் ஐயா கில்லியாச்சு. அதான் எனக்கு நானே ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஹேர் ஸ்டைல் நான் ட்ரை பண்ணேன். இதுக்கப்புறம் தான் எல்லாருமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, அவங்களுக்கும் இந்த மாதிரி வைக்கணும்னு ஆசை. ஆனால் அவங்க வைக்க மாட்டேங்கிறாங்கன்னா பயம். அப்போ தான் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு எதையெல்லாம் பார்த்து பயந்து இருந்தோமோ இப்போ அதெல்லாம் நம்மளால் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிறது. அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே கைஸ், பாய்.